எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். 2 வருஷம் கேப் வந்துருச்சு. நான் கடைசியா மீட் பண்ணும்போது எல்லாருமே கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் எப்படி இருக்கோன்னு தெரியல. மேபி நான் இப்போ மீட் பண்றவங்க எல்லாம் புதிய செட் ஆஃப் ஆடியன்ஸா கூட இருக்கலாம். ஸோ ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, நான் வந்து தமிழ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன் 2 வருஷம் முன்னாடி. ஆரம்பிச்ச போது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் கேட் எக்ஸாம்ஸுக்கு, கேட் பயோடெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்லி. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் மட்டும் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணும்போது கான்செப்ட்ஸ் கிளியர் பண்ணலாம், ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. பட் ப்ரிப்பரேஷன் அப்புறம் கேட் பாஸ் பண்ணல. நான் அப்போது அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் என் சேனலில். ரிசல்ட் வந்து கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி. உங்களுக்கு அதை பற்றி ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துட்டு ஃபர்தராக என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த சின்ன வீடியோ. அதுக்கு டைம் எடுக்க மாட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நான் மீட் பண்ணும்போது அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணது நான் ஃபெயில் ஆன கதை தான். லைக் எப்படி 31.9, நான் ஓபிசி கேட்டகரினால 31.9 தான் என் கட் ஆஃப். பட் எனக்கு 30 கிடச்சி. ஸோ கிளியர் ஆகலை. ஓகே. ஸோ ஃபர்தராக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க, கேட் எக்ஸாம் எழுதலைன்னா லைக் கிளியர் ஆகலைன்னா பரவாயில்ல, கேட் பின்னு இன்னொரு எக்ஸாம் இருக்குது, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் பயோடெக்னாலஜி, ஸ்பெசிஃபிக்காக பயோடெக் மட்டுமே. ஸோ நான் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுனால மட்டுமே அதை அப்ளை பண்ணனால எனக்கு அது பாஸ் ஆச்சு. நான் கேட் ப்ரிப்பரேஷன் வச்சு தான் இதை எழுதினேன். நான் இதுக்குன்னு தனியாக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு 2 நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா, அந்த சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிற மாதிரி ஏதோ 2 நாள் லீவ் போட்டு இது படிச்சுட்டு போய் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ண அப்புறம் எனக்கு அடுத்து இது மூலமாக எனக்கு சில காலேஜஸில் அப்ளிகேஷன் போட்டு சீட் கிடச்சிது. ஸோ ஃபைனலி நான் கேரளாவில் ஃபர்தராக என் மாஸ்டர்ஸ் முடித்தேன். ஓகே, கேரளாவில் கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அங்கே தான் என் மாஸ்டர்ஸ் முடித்தேன் பயோடெக்னாலஜியில். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக என்னால் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணமுமே என் மாஸ்டர்ஸ் தான். அங்கே கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நோ டவுட். பட் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தனால என்னால் இங்கே வீடியோ போட முடியல. த எஜுகேஷன் இன் கேரளா இஸ் ஸோ குட். நான் அதை பற்றி சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் அங்கேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அங்கே கற்றுக்கிட்டது வச்சு தான் அடுத்த கேட்டில் நான் பாஸ் பண்ணேன். எஸ், நான் அதுக்கப்புறம் அடுத்த தொடர்ந்து 2 வருஷமாக 22ல் அப்ளை பண்ண அப்புறம் 23, 24 2 கேட்டுமே அப்ளை பண்ணேன். அதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ரெண்டுமே நான் குவாலிஃபை பண்ணிட்டேன். ரெண்டுமே லைக் ஃபர்ஸ்ட் ஒன்ல ரேங்க் 1,666 அண்ட் செகண்ட் டைம் கொடுக்கும்போது 1,687, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா செகண்ட் டைம் பேப்பர் கொஞ்சம் பெட்டராக இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஸ்கோரிங் நிறைய பேர் அதிகமாக வாங்கிட்டாங்க. பட்டு என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சது. பட் இட்ஸ் ஓகே, ஐ எம் ஹாப்பி வித் இட். ஸோ 2 கேட் கிளியர் பண்ணிட்டேன். 2024 கேட்லேயும் கிளியர் பண்ணிட்டேன். கேட்லாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்து என்ன? ஸோ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டேன், யூஜி பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கட்டத்துலேருந்து நான் யோசிக்கும்போது ஒன்று எனக்கு பிஹெச்டி ஆப்ஷன் தெரிஞ்சுது. இன்னொன்று வந்து நம்ம இந்த ஜேஆர்எஃப் அந்த மாதிரி ஏதாவது போகலான்னு. ஸோ கேட் ஸ்கோர் வச்சு நான் அடுத்த ஐஐடிஸ்லாம் அப்ளை பண்ணி ஃபைனலி ஐ காட் இன்டு ஐஐடி மத்ராஸ். நான் ஒரு காலத்தில் கனவாக கண்ட இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட்டில் இன்றைக்கி நான் என் பிஹெச்டி பண்ணுறேன். என் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பயோ ப்ராசஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட். இதுவரை எனக்கு டீட்டெயில்டாக உள்ள போகிற சான்ஸ் கிடைக்கல. இப்போ தான் நான் கோர்ஸ் ஒர்க்லாம் பண்ணி லைட்டாக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சீனியர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே எதுவும் பண்ணல இதுவரை. அண்ட் ஸோ லுக்கிங் பேக், நம்ம எவ்வளோ யோசிச்சிருப்போம் அந்த நேரத்தில், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்போம். பட் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்த போது ஐ காட் டு இட். ஓகே, ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், படுறீங்க. இப்போது எக்ஸாம் கிளியர் பண்ணணும். சில பேருக்கு இது வெறும் ஒரு எக்ஸாம் தான். பட் பல பேருக்கு இது வெறும் ஒரு எக்ஸாம் இல்லை, இட்ஸ் அ சான்ஸ் டு கெட் தேர் லைஃப் பேக். பல பேர் ஒரு அகாடமிக் கம்பேக் இது பண்ணுறாங்க. பல பேர் ஒரு பெட்டர் ஜாப்க்கு பண்ணுறாங்க. பல பேர் அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும்னு பண்ணுறாங்க. என்ன கோலாக இருந்தாலும் கோலை விட்டுறாதீங்க. என்ன ரீசனாக இருந்தாலும் உங்கள் கோலை விட்டுறாதீங்க.
கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நான் அதிகமாக பேசக்கூடாது. ஐஐடி வந்துட்டேன். கடவுள் கிருபை ப்ளஸ் எல்லாரோட ஆசீர்வாதம் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெரிய பங்கு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவ் பீப்புள் தேவை, பாசிட்டிவ் மைண்ட் செட் தேவை. இந்த ரெண்டுமே இருந்தால் we can easily achieve anything that we put our heart into. நான் வந்துட்டேன், நான் மட்டும் வந்தால் சரியாக இருக்குமா? இந்த மாதிரி நிறைய பேர் கனவு கண்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே நான் வந்து கேட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான வீடியோஸ் போடலான்னு தான் இருக்கேன். பட் எனக்குமே டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் முன்னாடி மாதிரி கண்டினியூஸ்லாம் முன்னாடியே நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு I'll try uploading as much as possible. My main focus வந்து பயோப்ராசஸ் அண்ட் மேத்ஸ் தான். மேத்ஸ் ஈஸிலி ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் பயோப்ராசஸ் ஒரு வாட்டி கான்செப்ட் புரிஞ்சிட்டோன்னா டக்குன்னு நம்ம ஸ்கோர் பண்ணிட்டே போகலாம். அண்ட் எனிவேஸ் நம்ம கேட்டில் மெஜாரிட்டி பயோப்ராசஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இந்த டாபிக்ஸில் நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோஸ் அண்ட் அது இல்லாமல் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நம்ம வழக்கம் போல் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். அண்டு இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு எல்லாருமே காண்டாக்டில் இருந்து எல்லாருமே என்கரேஜாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். சரியா? நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் என் கூட இதுவரை நம்ம சேனலில் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுக்கு. அண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நியூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்கள் எல்லோரும் காண்டாக்ட்லேயே டச்லேயே இருங்க. நம்ம ஃபர்தராக நல்லா படித்து முன்னேறலாம். ஓகே, தேங்க்யூ.